ஸ்ரீ மகா கணபதி. கச்சேரி கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சுக்கா. கேசவ ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டு இருக்கான். இன்னைக்கு கச்சேரி எங்க? கிருஷ்ணசாமி சவால. ஐயோ, வண்டியில யாரு உட்கார்ந்துருக்கான்னு பாருங்க. பெரிய மாமா. ஏய், நீ ஏன் வண்டியில உட்காந்துருக்க? அண்ணன் தான் காலையில என் ரூமுக்கு வந்து, தம்பி நீ எங்களோட கச்சேரிக்கு வரடான்னாரு. அதான் அந்தாளா போயிட்டு வரேன் தாத்தா. இருக்கட்டும். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம்ப்பா. ஒரு தடவை சண்டை போட்டு உன் கச்சேரியை நிறுத்தினவன மறுபடியும் கூட்டிட்டு போறேங்கிற. போ. இத பாரு கேசவா, அவன் நம்ம கூட வந்தான்னா இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஊட்டுக்கட்டையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே உன் தம்பியை நீ நல்லவனா பாக்கணும்னு நினைச்சா திருப்பதி, பழனி இப்படி கோயிலுக்கெல்லாம் கூட்டு போ, கச்சேரிக்கெல்லாம் கூட்டு வராத. போத நிறுத்துக்க பாபா. ஆளுக்கு பேசிக்கிட்டு அவன் தான் யாருக்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணிருக்கல. அவன் சத்தியத்தை மாத்திரம் நம்பாத. கையால தானே சத்தியம் பண்ணேன்னு சொல்லிட்டு காலால எல்லாரும் எட்டு உதைப்பா. அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா பொய்யா நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அப்படி அவன் என்கிட்ட பண்ண சத்தியம் உண்மையா இருந்தா இன்னைக்கு என்ன சோதனை நடந்தாலும் அவன் யாருக்கிட்டையும் சண்டை போடக்கூடாது. அதனாலதான் அவனை கூட்டு போறேன். பெரியமாமா, இன்னைக்கு உங்க கூட கச்சேரிக்கு நானும் வரேன். போன தடவை அண்ணனுக்காக சண்டை போட்டா, இந்த தடவை நீ வந்தீன்னு வச்சுக்க, உனக்காக ஒரு சண்டை போடுவான். அவன் இனிமே யாருக்காகவும் சண்டை போட மாட்டான். அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீயும் வாமா. ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. காலு. ஆமா, நீங்க வர? நானும் பெரியமாமா கூட கச்சேரிக்கு வரேன். இது வரைக்கும் அண்ணன் கச்சேரிக்கு கழுத வந்ததில்ல. இதுதான் முதல் தடவை. கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கச்சேரியில எந்த அசம்பாவிதமும் இல்லாம நல்லா நடக்கணும்ப்பா. என்னது சீனு பாட்டு பாண்டானா? என் சீனுவா? நம்ம சீனுவா? பாட்டுனா பாட்டு சாதாரண பாட்டு இல்ல, சூப்பர் பாட்டு. அப்படியே தாளத்தையே மாத்திட்டான். வாசிக்கிற எங்களுக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. கச்சேரி முடிஞ்சதும் ஜனங்க உட்கார்ந்து கை தட்டல, எழுந்து நின்னு கை தட்டினாங்க. ஏண்டா, கேசவன் பாட வேண்டிய கச்சேரியில சீனு எப்படிடா பாடினா? அண்ணன் குரல்ல கொஞ்சம் பிசுறு, அதனால ஜனங்களுக்கு ஒரே எரிச்சல். சபாக்கார கச்சேரியே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல தம்பி எடுத்தா மைக்க. அண்ணன் தம்பிக்கு வழி விட்டு ஒரு ஓரமா போய் உக்காந்துட்டாரு. சங்கீதம் நம்ம குடும்ப சொத்து, அது நம்ம உடம்புலயே ஊர்னதுப்பா. எங்க அது உனக்கு இல்லாம போச்சோ அப்படின்னு வருத்தப்பட்டேன். இல்ல, என் உடம்புலயும் அந்த சங்கீத உணர்ச்சி இருக்குங்கிறத நீ கச்சேரியில நிரூபிச்சிட்ட ராஜா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல 2 பாடகர்கள் வந்துட்டாங்க. என்னது 2? ஏன் இனிமே நீ மட்டும் தான் பாடணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன மாமா, எப்பவும் வளர மாதிரி இப்போ வளராதீங்க. போன தடவை நான் ஏதோ அடிதடி பண்ணேன், அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதை பத்தி எல்லாம் நான் கவலைப்படல. ஆனா இந்த தடவை அண்ணன் குரல்ல ஏதோ ப்ராப்ளம், அதனால அவரால் பாட முடியல. அதனால தான் கச்சேரி பாதியிலே நின்று போச்சுன்னு எல்லாரும் சொன்னா அதை என்னால் தாங்க முடியாது. அதனால தான் என்னையும் மீறி பாடினேன். எல்லாரும் கேட்டுக்காங்க. எப்பவும் போல அண்ணனோட கச்சேரிக்கு போவேன் வருவேன், ஆனா பாட மாட்டேன். என்னம்மா யோசிக்கிறேன்? இல்ல, பேருக்கு பாத்ரூம்ல கூட சீனு பாடினது இல்லையே, இன்னைக்கு எப்படி திடீர்னு பாடினாரு? அவனுடைய இசைஞானத்தை பத்தி உனக்கு என்னமா தெரியும்? சீனுக்கு சின்ன வயசுல இருந்தே பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல்ல நடந்த பாட்டு போட்டியிலே கேசவனே ஜெயிச்சு பரிசு வாங்கியிருக்கான். நமது பள்ளியில் நடந்த பாட்டு போட்டியில் முதல் பரிசு பெறும் மாணவன் ஸ்ரீனிவாசன். தம்பி, ரொம்ப அருமையா பாடுங்க. கீப் இட் அப். என்னங்க, கேசவன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எவ்வளவு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியலங்க. சீதா, பள்ளிக்கூடத்துல நடந்த பாட்டு போட்டியில கேசவனை விட சீனு நல்லா பாடிட்டான்னு அவனுக்கு பரிசா கொடுத்துட்டாங்க. அந்த தோல்வியை இவனால தாங்கிக்க முடியல. இப்ப நீ அவனை விட்டுரு, காலையில நான் அவனை சரி பண்றேன். டேய் கேசவா, எவனோ ஒருத்தன் சீனுவுக்கு பரிசு கொடுத்ததுனால நீ தோத்துட்டுதான் நினைக்காதரா. என்ன இந்த பாட்டு போட்டிக்கு தலைமை தாங்க சொல்லியிருந்தா நான் உன் பாட்டுக்கு தான்டா பரிசு கொடுத்திருப்பேன். அது மட்டும் இல்ல, சீனுவுக்கு பாட்டு சொல்லி கொடுத்ததே நீ தானே கேசவா. அவன் பரிசு வாங்கினதுல உனக்கு தானே பெருமை. எப்ப சீனு என்னை விட நல்லா பாடி பரிசு வாங்கிட்டானோ, இனிமே அந்த பாட்டு எனக்கு வேண்டாம். பாட்டு வேண்டாமா? எதிர்காலத்துல சங்கீதத்துல பெரிய பெரிய சாதனை பண்ணி சங்கீத கலாநிதின்னு பட்டம் வாங்க போறேன்னு கனவு கண்டுட்டு இருக்கேன்யா. இந்த சின்ன தோல்விக்கே சங்கீதமே வேண்டான்னு சொல்லிட்டியே. இனிவே இந்த வீட்டுல சங்கீதம் உனக்கு மட்டும்தான் சொந்தம், சீனுவுக்கு இல்ல. அப்பா கூப்பிட்டீங்களாப்பா?
சீனு நீ நல்லா படிக்கிற, பெரிய உத்தியோகத்துக்கு போகணும். அதே மாதிரி கேசவன் நல்லா பாடுறான், பெரிய வித்வான் ஆகணும். நீங்க 2 பேருமே பாடுறதையே தொழிலா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வரலாம் இல்லையா? அதனால நான் என்னப்பா பண்ணணும்? விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வாழ்க்கைக்கு தேவை. அண்ணன் தம்பிக்குள்ள போட்டி வேண்டாம், உறவுதான்ப்பா முக்கியம். பாட்டம் அண்ணனுக்கே விட்டு கொடுத்துரு. என் அண்ணன் ஜெயிக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சீனு அவங்க அண்ணனுக்காக என்ன வேணாலும் செய்வா. எப்படியோ ஆண்டவன் என் சீனுவுக்கு நல்ல வழியை காட்டிட்டான். 2 ரவுண்டு சாப்பிட்டு தூங்கி எழுந்தா காலையில சரீரமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? சுதி உங்களுக்கு ஏறிடுச்சு, குரல் சரிக்கிடுச்சுல. யாருமே எதிர்பார்க்காத மாதிரி சீனு திடீர்னு பாடி பெரிய பாராட்டெல்லாம் வாங்கிட்டான்னு கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே சமயத்துல உங்களால பாட முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இத்தனை நாளா சீனுவால நம்ம குடும்பம் தலை குனிஞ்சது. இன்னைக்கு உங்களால சீனு தலை நிமிர்ந்தாலும் உங்க தலை குனிஞ்சிருச்சுங்களே. இதோ பாரு, இன்னைக்கு என் குரல்ல தடுமாற்றம் ஏற்பட்டது உண்மைதான். ஆனா அதுக்காக இதையே நிரந்தரம் நினைச்சிடாத. தப்புதான், நான் செஞ்ச தப்புதான், விட்டுறேன். இன்னையோட இந்த குடி பழக்கத்தை எல்லாத்தையும் விட்டுறேன். ஆனா அதே நேரத்துல விட்ட இடத்தை மறுபடியும் பிடிச்சு காட்டுறேன். ஐயா வணக்கம். வணக்கம். மாரியம்மன் கோயில் திருவிழா வழக்கமா முதல் நன் கூட உங்ககிட்ட தான் வாங்குவோம். அது ஏன் வேற யார்கிட்டயும் வாங்காம முதல்ல எப்பவுமே என்கிட்டயே வாங்குறீங்க? முதல் ரசீதுல உங்க பேரை எழுதினாதாயா, அதை பார்த்துட்டு மத்தவங்களும் எழுதுவாங்க. அதான். மாதவி, என்னங்க? 500 ரூபாய் எடுத்துட்டு வா. இவங்க கோயிலுக்கு டொனேஷன் எழுதுமா? சரிங்க. ஏன் டார்லிங் சாங் நிப்பாட்டிட்டீங்க? எனி ப்ராப்ளம்? Who are these ஐயா people? வணக்கங்க. வணக்கங்க. Yes. ஐயா நீங்க யாரு? உங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே. நீ MTV பாத்திருக்கியா? இல்ல சார். நீ VTV பாத்திருக்கியா? இல்லைங்கய்யா. நீ? நான் பஞ்சாயத்து டிவி தாங்க பார்த்தேன். அதான் உனக்கு வயலும் வாழ்வும் தவிர வேற எதுவுமே தெரியல. I am US return. What's the matter? அது ஒண்ணு இல்லங்க. அப்படின்னா கிளம்பி என் பிறவிசியை கெடுக்காத. அவனுக்கு கொழு காய்ச்சி ஊத்த போறாங்க. அம்மன், ஓ இந்த எல்லாரும் ஈஸ்வரி கச்சேரி வைப்பீங்களே, ஆமாங்க. மெயின் ரோட பிளாக் பண்ணி ஜாம் பண்ணி டிராபிக்கையும் பப்ளிக்கையும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்களே. ஆமாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே கோயில்ல இருந்து 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் குழாய் கட்டி சவுண்ட் சர்வீஸ் வச்சு படிக்கிற பசங்களையும் வயசான சிக் பேஷண்ட்ஸையும் கஷ்டப்படுத்துவீங்களே. ஆமாங்க. 25 வருஷமாச்சு, இன்னும் உங்க சிஸ்டத்தை நீங்க மாத்திக்க மாட்டீங்களா? ஆத்தாவுக்கு கூழ் ஊத்துறத கிண்டலா பண்ற? ஆத்தாவை கிண்டல் பண்ணலப்பா, அவ ஆத்தா தானே. ஆமாங்க. நாம அவ குழந்தைங்க தானே. நாம மட்டும் காலையில கலர் சட்னியா வச்சு டிஃபன்ங்கிற பேர்ல எத்தனை ஐட்டங்களை உள்ள தள்ளுறோம். ஆனா ஆத்தாவுக்கு மட்டும் பல வருஷமா லிக்விட் ஃபுட் கூடயே ஊத்துறீங்களே. ஏன் அவளுக்கு ஒரு இட்லி, தோசை, பொங்கல், ஊத்தாப்பம், செட் தோசை இந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்க கூடாதா? காய்ச்சற கூழ் என்னமோ அம்மனுக்கு படைக்கதாங்க. ஆ. ஆனா அதை குடிக்கிறது ஏழை ஜனங்க ஐயா. ஏழைங்க. பால் ஃபீல் பண்ணாதீங்க பால் ப்ளீஸ். ஏழைங்கன்னு சொல்லி ஹார்ட்டை டச் பண்ணிட்டாப்பா. இட்ஸ் ஆல் ரைட், பரவாயில்ல. உள்ள போங்க, 1000 ரூபீஸ் செக் போட்டு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. ரொம்ப நல்லா நன்றிங்க, இருக்கு. ரொம்ப நன்றிங்க. வரங்கய்யா. ஆத்தால கேட்டதா சொல்லுங்க. ஆமா, நீயும் கூல் தான் காய்ச்ச போறியா? ஆமா. வேற ஏதோ காய்ச்சறவன் மாதிரி இருக்கான். போ போ சீக்கிரம் போ. அப்பாடி, இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போர்ட்டபிள் டாய்லெட் நீ பாரியா, ஏன் பேக்ல ட்ரபிள் சீக்கிரமா நீ வாரியா. இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, டாய்லெட் போய்கிட்டு இருக்கேன். அட பாவி, கோயில் மாதிரி இருக்கிற இந்த வீட்டுல இப்படி ஒரு அநியாயம் பண்றியது நியாயமா? எது நியாயம்? இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கீங்களே, இதுல எவ்வளவு ரூம்ஸ் இருக்குது, எத்தனை பெரிய டைனிங் ஹால் இருக்குது, எவ்வளவு பெரிய கிச்சன் இருக்குது. ஆனா அத்தனை பேரும் போறதுக்கு ஒரே ஒரு கக்கூஸ் இருக்குது. அது உனக்கே பத்தாது. டேய், நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லடா, ஒண்ணு வெட்டாம நான் விட மாட்டேன்டா. இருடா, அருவாள் எடுத்துக்கிட்டு வரேன். இங்கே இருடா. கேசவா, நம்மளை தேடி யார் வராருன்னு பாரு. வணக்கம். வணக்கம். வாங்க 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 வாங்க. டேய் சேர் எடுத்துட்டு வா. இவ்வளவு நடந்தும் நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நாங்க சபை ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆகுது. ரொம்ப சந்தோஷம். அத பெருசா கொண்டாடலாம்னு இருக்கோம். நல்லா கொண்டாடலாமே. வர 12ஆம் தேதி திருச்சியில ஒரு பெரிய ஹால்ல கச்சேரி ஏற்பாடு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போன தடவை நடந்த மாதிரி இந்த தடவை எந்த அசம்பாவிதமும் நடக்காது. விட்டுட்டேன், குடிக்கிறத நிறுத்திட்டேன். கச்சேரி வர 12ஆம் தேதி தானே? ஆமாங்க. அதுக்கு இன்னும் 10 நாள் இருக்கே. அதுக்குள்ள நல்லா சாதகம் பண்ணி குரலை பிரமாதமா தயார் பண்ணிடுறேன். பணத்துல வேணா
நீங்க ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணிக்கங்க, நான் வாங்கிக்கிறேன். கச்சேரி முடிஞ்சு உங்களுக்கு முழு திருப்தி ஏற்பட்ட பிறகு எனக்கு பணம் கொடுத்தா போதும். எப்படியோ நான் விட்ட இடத்த மறுபடியும் பிடிக்கணும். ரேட்டை பத்தி கூட கவலை இல்லை, வேணும்னா கூட 1000 ரூபாய் கொடுத்துடலாம். ஆனா கச்சேரியில பாட போறது நீங்க இல்ல, உங்க தம்பி தான். தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா எங்க கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் உங்க தம்பி தான் பாடணும்னு கேக்குறாங்க. ஒரே பாட்டுல எங்க எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. அவருடைய பாட்டு தான் இந்த காலத்து பசங்களுக்கு பிடிச்சிருக்கு. ரெண்டு மாறிக்கிட்டு இருக்குல்ல, அதான் உங்க தம்பியை புக் பண்ண வந்திருக்கோம். அவனை கூப்பிடுங்க. இரு, நீ எங்க போற? சாமி சந்தோஷத்துல சாமி கும்பிடுங்க. கேசவனுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. சீனு, சீனு குட்டி, சீனு, சீனு, சீக்கிரம் வா. நான் இங்க ஓடி, 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 ஓடிடா. உன்னை கச்சேரிக்கு புக் பண்ண வந்திருக்காங்க. என்னையா? வர்ற 12ஆம் தேதி நடக்க போற கச்சேரியில உன்னை புக் பண்ண வந்திருக்காங்க. என்ன சொல்றீங்க அண்ணேங்க? உங்க அண்ணனுக்கு இத கேட்ட சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. என் தம்பி தானே பாடுறான், அவன் கையிலேயே அட்வான்ஸ கொடுங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சாமி கும்பிட போயிட்டான் கேசவன். வாங்க வாங்க, சீனு கையில அட்வான்ஸ் கொடுங்க. ஆமா, அண்ணனை கேட்காம உன்னை தேடி வந்த லட்சுமியை வேணான்னு சொல்லாத, உங்க அண்ணன் தானே வாங்கிக்க சொன்னாரு. இல்ல, வாங்கிக்க சீனு. போஸ்டர் டிக்கெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, நான் வரேங்க. அண்ணே, அண்ணே, அவங்க என்ன கச்சேரிக்கு புக் பண்ண வந்த உடனே சந்தோஷம் தாங்க முடியாம நீங்க இங்க வந்து நின்னுட்டீங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. நீங்க இதுக்கு சம்மதிச்சுதான் மாமா சொன்னாரு. அதான் நான் இதை ஏத்துக்கிட்டு இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். என்னங்க? இருக்கட்டும் இருக்கட்டும். வேற என்ன சார் சாப்பிடுறீங்க? பிஸ்ஸா இருக்குதா? பிஸ்ஸா? பர்கர் இருக்குதா? அர்ப்பியா? அட கன்றாவியே, இதுக்கு தான் இதெல்லாம் நான் உன்கிட்ட கேக்குறது இல்ல. இதெல்லாம் யூஎஸ் டிஃபன் யா. அட பையா பட. Paul, what is this stuff? நல்ல ருசி but ரொம்ப oily. That is called தமிழ்நாடு பஜ்ஜி. பஜ்ஜி? யா, அது சாதாரண டிஃபன் இல்ல டார்லிங். அதுக்குள்ள தமிழன் பஞ்சபூதத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கான். பஞ்சபூதம்? Why devils? No, 5 natural forces. அக்னி, வாயு, நீர், நிலம், ஆகாயம். மிளகா பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் எரியும் அக்னி. வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும் வாயு. கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பிட்டினா உடம்பெல்லாம் நீர் கோத்துக்கும் நீர். இப்படி சாப்பிட்டு பாடியை கவனிக்காம விட்டா ஒர்த் இல்லாம பாடி எர்த்துக்கு போயிடும். அதுதான் நிலம். அப்படினா உசுரும்? அது மேல போயிடும் ஆகாயம். பாத்தியா பஞ்சபூதத்தை எப்படி பஜ்ஜிக்குள்ள ஒளிச்சு வச்சான் தமிழன். கைய வாஷ் பண்ண ஃபிங்கர் பால் தருவாங்களா? நோ நோ நோ, அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இன்னும் இந்த வில்லேஜ்க்கு வரல. இங்க வாஷ் பேசின் இருக்கிறதே டவுட். ஒன்னு பண்ணலாம், நீ உன் எச்சக்கைய இவன் டி-ஷர்ட்ல தொச்சுக்கோ, நீ உன் எச்சக்கைய இவன் பனின்ல தொச்சுக்கோ. ஹலோ ஹலோ, கேசவ சார் வீடு தானே? உங்க வீட்டுக்கு எதுக்கு புதுசா கணேஷ் ஒருத்தர் குடி வந்திருக்காரு, அவனோட அப்பா தான் பேசுறேன். அவனுக்கு கூப்பிட முடியுமா? ஹலோ ஹலோ, நான் கணேஷ் தாமா பேசுறேன். சொல்லுங்க. எனக்கு எக்ஸாம் நாளைக்கு தான்ப்பா. படிக்கிறேன். இங்கேயா? இங்க எல்லாமே அழகா இருக்குப்பா. உண்மையை சொல்லணும்னா எனக்கு வேலை கிடைச்ச உடனே நான் இங்கேயே செட்டில் ஆகலான்னு இருக்கேன்ப்பா. சரிப்பா. வாழ்க்கையிலே முதல் தடவையா ஃபோன் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அதுவும் எனக்காக. இது நீங்க பேசுறதுக்காக அடிச்ச மணி இல்ல, நம்மளை சேர்க்கறதுக்காக அடிச்ச மணி.
சமையல் எல்லாம் ஒரே தடபுடலா இருக்கு. இன்னைக்கு சீனு பாட போயிருக்கால, கச்சேரி முடிச்சிட்டு வரவங்களுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு. ஓ ஆமாமா. சரி சரி, எனக்கு ஒரு அடுப்பு விடுங்களேன். எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு காஃபி போட்டுக்கிறேன். கேசவன் என்ன பண்றான்? தெரியல. ஐயோ, அவர் கத்துறதுக்குள்ள நான் காஃபி கொண்டு போனோம். என்னங்க இது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க? விட்டுட்டேன் சொல்லிட்டு ராத்திரி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப பகலே ஆரம்பிச்சிட்டீங்களே, என்ன இது? வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் சீனுவோட கச்சேரிக்கு போயிட்டாங்க. தனியா இருக்கிற எனக்கு என்ன பண்றது தெரியல. அதான். வேண்டாங்க, விட்டுடுங்க. இது உடம்புக்கு நல்லது இல்ல. இனி என் லைஃப்ல என்ன இருக்கு? எல்லாமே போச்சு. நீ கேட்கல? அந்த சபாக்கார சொன்னானே, நீ கேட்கல? ட்ரெண்ட் மாறி போச்சா? ட்ரெண்ட். இனிமேல உன் பாட்டு எடுப்படாது. இப்ப எல்லாம் பசங்க உன் தம்பி பாட்டு தான் கேட்கறாங்கன்னு சொன்னால. இனி எனக்கு என்ன இருக்கு? இத்தனை நாளா உங்க தம்பிக்கு பொறுப்பு வரணும்னு சொன்னீங்க. அவனுக்கு பொறுப்பு வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு போயிடுச்சே. இதோ பார், இந்த குடும்பத்தோட பாரத்தை யாராவது ஒருத்தர் தான் சுமக்கணும். நேத்து வரைக்கும் அதை நான் சுமந்துட்டு இருந்தேன். இனி என் தம்பி சுமக்க போறான். அதுதான் அவர் என்ன விட பெரிய பாடகன் ஆயிட்டாரே. இத்தனை வருஷம் எனக்கு வாசிச்சுட்டு இருந்த உன் அப்பனும் மாமனும் இன்னைக்கு அவனுக்கு மார்க்கெட் வந்தவன அவன் பின்னாடி போல. அதுதாண்டி உலகம். அதுதான் உலகம். எப்படியோ என் தம்பி பெரிய ஆள் ஆயிட்டான். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தை தான் இப்படி பகல்லையே கொண்டாடிட்டு இருக்கேன். இது சந்தோஷம் இல்லைங்க. பின்ன இதுக்கு பேர் என்ன? சொல்ல. இதுக்கு பேர் என்ன? என் தம்பிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சா என்னை விட சந்தோஷப்படுறவன் இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நீங்களே உங்க தம்பி மேல பொறாமப்படுறீங்க. பொறாமையா? எனக்கா? என் தம்பி மேலையா? எனக்கு உங்களை நல்லா தெரியுங்க. உங்க தம்பி வேற ஒரு உத்தியோகத்துக்கு போய் பெரிய ஆளா இருந்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு போட்டியா உங்க இடத்த பிடிச்சதுனால உங்களுக்கு பொறாமை. என்னது? என்ன சொன்ன? உங்க தம்பி மேல உங்களுக்கு பொறாமை, அவன் வளர்ச்சி மேல உங்களுக்கு பொறாமை, உங்களுக்கு ஈகோ ஈகோ ஈகோ. பொறாம உள்ள எந்த மனுஷனும் தனக்குள்ள இருக்கிற ஈகோவை காட்டிக்க மாட்டாங்க. உண்மையிலே உங்க தம்பி மேல உங்களுக்கு பொறாம இல்லைன்னா இது வரைக்கும் ஒரு வார்த்தை திட்டாத நீங்க இன்னைக்கு என்ன கை நீட்டி அடிச்சிருப்பீங்களா? அது காரணம் என்ன? உங்களை பத்தி நான் சொன்ன உண்மை அதான். மாதவி, வண்டி வந்தாச்சு. கச்சேரி முடிஞ்சவங்களா வந்துட்டாங்க. நான் போய் ஆரத்தி எடுக்கணும். அவங்க முன்னாடி இப்படி காட்டிக்காதீங்க. அடி தூள். சீனு கச்சேரியில தூள் கிளப்பிட்டா. மாதவி சீக்கிரம் வா, என் புள்ள வந்துட்டான். சுத்து சுத்து, நல்லா சுத்து. ஏகப்பட்ட திருஷ்டி. ஒன்னா ரெண்டா, ஊரே நம்ம புள்ள மேல கண்ணு வச்சிருக்கு. வாடா ராஜா, வா 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 வா. ஏய், என் பேரன் எப்படிடா பாடினா? அதை ஏன் கேக்குறீங்க? இது வரைக்கும் இவங்க அப்பாவுக்கு வாய்ச்சிருக்கேன், இவங்க அண்ணனுக்கு வாய்ச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு இவனுக்கு வாய்ச்சா மாதிரி வேற யாருக்கு நான் வாய்ச்சதே கிடையாது. உண்மையை சொல்ல போனா இவங்க அப்பாவையும் அண்ணனையும் மிஞ்சிட்டா போங்க. ஏன் சிஷியனாச்சடா? ஆமா, எங்க உன் புருஷன் கேசவன்? அவருக்கு காலையில இருந்து தலைவலின்னு மருந்து சாப்பிட்டுட்டு ரூம்ல படுத்திருக்காரு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லையா? இன்னைக்கு கச்சேரியில எல்லாரும் என்ன ரொம்ப பாராட்டினாங்க. உங்களுக்கு செய்யற மரியாதை மாதிரியே எல்லா மரியாதையும் எனக்கும் செஞ்சாங்கண்ணே. உங்களுக்கு மட்டும் உடம்பு நல்லா இருந்தா நீங்க எங்கேயா படுத்திருப்பீங்க? கச்சேரியிலேருந்து வர என்ன வரவேற்க முதல் ஆளா நீங்க தானே இருந்திருப்பீங்க. இந்த மரியாதையெல்லாம் உங்களுக்கு தானே, எல்லா பெருமையும் உங்களுக்கு தானே.
ஓய்வு எடுத்துக்கங்க, ஓய்வு எடுத்துக்கங்க. நீதான் என்ன ஓய்வெடுக்க வச்சிட்டியே.